நம் நாட்டில் எப்போதும் ஒரு பழமொழி உண்டு. சோற்றை தின்றுவிட்டு சேற்றை வாரி இறைப்பது அல்லது பார்த்த சோற்றிற்கு துரோகம் செய்வது. இந்தியாவில் இருந்து கொண்டு எல்லா பலன்களையும் அனுபவித்துவிட்டு இந்திய திருநாட்டையும் பிரதமர் மோடி அவர்களையும் பழித்து பேசுவது தொடர்கதையாகிவிட்டது. தற்போது புதிதாக சிலர் கிளம்பியிருக்கிறார்கள். அவர்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியா எந்த நிலையில் இருந்தது, தற்போது எந்த உயரத்தில் இருக்கிறது என்பது துளியளவும் தெரியவில்லை. இதற்கிடையில் சர்வதேச அளவில் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கும் சூழலிலும் சரக்கு போக்குவரத்து கட்டணங்கள் விண்ணை தொட தொடங்கியிருக்கும் நிலையிலும் உலக நாடுகள் பெரும் வர்த்தக சரிவை சந்திக்கும் என்று கணிக்கப்பட்ட நேரத்தில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு ஒரு பிரம்மாண்டமான பொருளாதார சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதல் காரணமாக ஹார்மோஸ் ஜலசந்தி பகுதியில் போக்குவரத்து ஸ்தம்பித்து கண்டெய்னர் தட்டுப்பாடு மற்றும் சரக்கு செலவுகள் அதிகரித்திருந்தாலும் மோடி அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவற்றை அடியோடு முறித்தெறிந்துள்ளன. கடந்த ஜூலை மாதத்தில் இந்தியாவின் ஏற்றுமதி 19.6% உயர்ந்து சுமார் $44 பில்லியன் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. இந்த அசுர வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் மோடி அரசு வகுத்த நுணுக்கமான வர்த்தக தந்திரம் மற்றும் மாற்று சந்தைகளை தேடும் தொலைநோக்கு பார்வைதான். முன்னதாக ஒரு சில நாடுகளை மட்டுமே ஏற்றுமதிக்கு நம்பியிருந்த இந்தியா தற்போது ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய நாடுகளை தனது புதிய வர்த்தக மையங்களாக மாற்றியுள்ளன. இதன் பலனாக சீனாவிற்கான இந்தியாவின் ஏற்றுமதி 64%, சிங்கப்பூருக்கான ஏற்றுமதி 83%, அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி 12% உயர்ந்துள்ளது. இந்தியா வெறும் எண்ணிக்கையில் மட்டுமல்லாமல் தரமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை ஏற்றுமதி செய்வதிலும் முன்னிலை வகிக்கிறது. பொறியியல் பொருட்கள் 17% வளர்ச்சியையும் மின்னணு பொருட்கள் 57% அசுர வளர்ச்சியையும் பதிவு செய்துள்ளன. மூலப்பொருட்களை மட்டும் விற்காமல் தொழில்நுட்பம் சார்ந்த உயர்தர பொருட்களை உலகிற்கு வழங்கும் ஒரு மையமாகவே இந்தியாவை மாற்ற மோடி அரசு எடுத்திருக்கும் நடவடிக்கைகள் உலக நாடுகளை வியக்க வைத்துள்ளன. போர்க்கால சூழலில் மலிவான பொருட்களை விட சரியான நேரத்தில் தரமான பொருட்களை வழங்கும் நாடுகளையே உலகம் நம்புகிறது. அந்த நம்பிக்கையை மோடி அரசின் சீரிய முயற்சிகளால் இந்தியா தற்போது சர்வதேச சந்தையில் அறுவடை செய்து வருகிறது. சர்வதேச அரசியல் சூழல்கள் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் உற்பத்தியில் தரம் மற்றும் விநியோகத்தில் நம்பகத்தன்மை இருந்தால் எந்த பொருளாதார தடையையும் முறியடிக்க முடியும் என்பதை இந்தியா உலகிற்கு உரக்கச் சொல்லியிருக்கிறது. இந்திய ஏற்றுமதியாளர்களின் விடாமுயற்சியும் மோடி அரசின் தொலைநோக்கு பார்வையும் இணைந்து இந்தியாவை உலக வர்த்தகத்தின் தவிர்க்க முடியாத மையப்புள்ளியாகவும் ஒரு சர்வதேச தரமான பொருளாதார சக்தியாகவும் மாற்றிக்கொண்டிருக்கின்றன. இந்த வளர்ச்சி போக்கு தொடரும் பட்சத்தில் மோடி அரசின் தலைமையிலான இந்தியா உலக பொருளாதார வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தை படைக்கும் என்பதில் ஐயம் இல்லை.